எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. அதிமுகவில் இருந்து வெளியேறுகின்ற தலைகளுடைய பட்டியல் ஒன்றொன்றாக நீண்டு கொண்டே இருக்கிறது. இதற்கு முன்பாக அன்வர் ராஜா கூட அதிமுகவில் இருந்து வெளியேறி திமுகவில் இணைந்தார். இப்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர், அவர் திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. என்னதான் சார் நடக்குது? இப்படியே நீண்டு கொண்டே போகுது. இது மேலும் தொடரும். அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு போறது. அதுல மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸோட தீவிர ஆதரவாளர். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைவர்களுக்கு பெரிய நினைவிடங்கள், மணிமண்டபங்கள் எல்லாமே இருக்குது. இரண்டாம் கட்ட தலைவரான பிஹெச் பாண்டியனுக்கு ஓபிஎஸ் அவர்கள் கோவிந்தப்பேரி அவங்க ஊர்லேயே ஒரு பெரிய நினைவிடம் கட்டி இது பண்ணி பெரிய சிறப்பு சேர்த்தவர் ஓபிஎஸ் அவர்கள். அந்த அளவுக்கு ஓபிஎஸ்க்கும் மனோஜ் பாண்டியனுக்கு ஒரு நெருக்கம் இருந்தது. என்றாலும் இன்னைக்கு அரசியல் நிர்பந்தம் காரணமாக ஆலங்குளம் தொகுதியில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை மீறி அவர் வெற்றி பெற்றவர். மீண்டும் ஆலங்குளம் தொகுதியில் அவரால் வெற்றி பெற முடியும் உதயசூரியன் சின்னத்தில் என்ற அடிப்படையில் அவர் இங்கே பயணிக்கிறாரு. அதில் அவங்களுக்கு குடும்பத்துக்கு செல்வாக்கான பகுதிகளும் ஆலங்குளம் தொகுதிக்குள்ளே இருக்குது. திமுக செல்வாக்கு ப்ளஸ் மனோஜ் பாண்டியனோட தனிப்பட்ட செல்வாக்குன்னா ஆலங்குளம் தொகுதியில் வெற்றி பெற முடியுங்கிற அடிப்படையில் அது பேசப்பட்டு இவர் அவர் மாவட்ட செயலாளர் அவரே அதுக்கான உறுதிமொழிகளை கொடுத்து அங்கே சேர்க்கப்பட்டிருக்கதாட்டு நான் உணர்றேன். நிச்சயமாக திமுகவுக்கு தோற்று போன ஒரு தொகுதியில் அதிமுகவில் வெற்றி பெற்றவர் அந்த தொகுதியை வெற்றி கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் வாய்ப்பு இருக்குது. அந்த தொகுதியில் ராக்கெட் ராஜா நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்பாசமுத்திரத்தில் தம்பி ஹரிநாடா அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எப்படி இருந்தாலும் மனோஜ் பாண்டியனுக்கு ஆலங்குளம் வெற்றி வாய்ப்பை நல்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்குன்னு தனிப்பெற்று செல்வாக்கு இருக்குது. முக்குலத்தோர் மறவர் சமூக வாக்குகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாட்டு எடப்பாடிக்கு எதிராக மனோஜ் பாண்டியனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆலங்குளம் அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதின்னு கருதி அங்கே சேர்ந்திருக்கிறாரு. நாம் ஓபிஎஸ் கூட ஒரு டீமாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், நினச்சோம். அவர் இந்த தொகுதியை லோக்கலாக முடிவு பண்ணி நயனார் நாகேந்திரன் தரப்புக்கும் மனோஜ் பாண்டியன் தரப்புக்கும் அரசியல் அரங்கத்துக்குள்ள ஒரு கோல்டு வார் ரைவலரி உண்டு. அது நயனார் நாகேந்திரன் தரப்பை டிடிவி எல்லாம் என்டர்டெயின் பண்ணும்போது அதற்கு எதிரான கருத்துக்கள் கொண்டவர் தான் மனோஜ் பாண்டியன். அது அதிமுக உள்ள அரசியல், அதுக்குள்ள நம்ம பெருசாக போகாண்டாம். பட் அந்த உள்ள அரசியலோட ஒரு கூறாட்டு தான் இதுவும் நடந்திருக்கும் நான் கருதுறேன். என்டிஏங்கிறதும் அதிமுகங்கிறதும் எடப்பாடியும் தனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக இருக்கிறதுனால அதுவும் சரியாக வராது. அதுவும் தனக்கு தேர்தல் வெற்றியை கொடுக்காதுங்கிற அடிப்படையில் எடப்பாடி தலைமையும் நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவருங்கிறதோ தனக்கு தேர்தல் வெற்றியை கொடுக்காதுங்கிறதுக்காக சரி பொறுத்திருக்கலாம், பொறுமைங்கிறத விட ஆஃபர் வந்திருக்குது, அதை அக்செப்ட் பண்ணி போயிட்டாருன்னு தான் நான் கருதுறேன். சார், ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு பணியை இப்போ கொஞ்சம் மிக தீவிரமா பணியாற்றுறதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடத்துல வெளியேறுவது ஓபிஎஸ் மீது உள்ள அதிருப்தியா பார்க்கலாமா சார்? ஓபிஎஸ் மீதான அதிருப்திங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது. திமுகவில் ஒரு ஆஃபர் வந்தது, அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சங்கரங்கோல் இடைத்தேர்தல்லாம் ஓபிஎஸ் முன்னிறுத்தி ஜெயலலிதா பண்ணும்போது மனோஜ் பாண்டியன் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணாரு. அன்று முதல் அவங்க ஒன்னாதான் இருந்தாங்க. இப்பவும் ஓபிஎஸ் மேல குற்றச்சாட்டு எதுவும் மனோஜ் பாண்டியன் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளோ ஓபிஎஸ் குறை சொல்றதுக்கோ இல்லை. தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு திமுகவோட சேர்ந்து உதயசூரியன் அது வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அது கூடுதல் வாய்ப்புகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க போயிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓபிஎஸ் மீது அவர் எந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கோ ஓபிஎஸ் குறை சொல்றதுக்கோ வாய்ப்பில்லை. எடப்பாடி தலைமையில நயனார் நாகேந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள தனக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை. ஸோ அதை விட மு.க. ஸ்டாலின் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடும்னு நினைச்சிட்டாரு. அதுல ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது காத்திருப்பதுக்குள்ள அவர் வேகமாட்டு திமுக என்ற முடிவு எடுத்துட்டாரு. ஓபிஎஸும் இறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பான ஒரு முடிவைத்தான் எடுப்பாருங்கிறது என் போன்றவரோட நம்பிக்கை, எதிர்பார்ப்புன்னு கூட சொல்லலாம். மனோஜ் பாண்டியன் அவர்களுடைய தந்தையார் முன்னாள் சபாநாயகர். ஒரு பழங்கால அரசியல் வரலாறு அந்த குடும்பத்துக்கே இருக்கு.
இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது மேலும் திமுக தென் மாவட்டத்துல வலிமை அடைகிறதோ? கண்டிப்பா தென் மாவட்டத்தில் டிஎம்கே வலுப்பெறுது. ஸ்டாலின் நம்ம நுணுக்கமா சேர்ந்து பல சமூக பின்னணிகள், நெல்லை மாவட்டத்தில் உள்ள காரணிகள் எல்லாத்தையுமே பார்த்து, உள்கட்சி வெளிக்கட்சி எல்லாமே பார்த்து தான் மனோஜ் பாண்டியனை சேர்த்திருக்கிறாரு. மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்ந்தது ஸ்டாலினுக்கு ஒரு ப்ளஸ், மனோஜ் பாண்டியனுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஷுவர் கேரண்டியா அவரோட செல்வாக்கு ப்ளஸ் திமுக செல்வாக்கில் எம்எல்ஏ ஆகக்கூடிய ஒரு இடத்துல வந்து சேர்ந்திருக்காரு. அது தொடர்பாட்டு பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டு தான் சேர்ந்திருப்பாருன்னு நான் உறுதியாக கருதுறேன். நாடார்களுடைய வாக்குகள் முழுமையாக தக்க வைக்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்த செயல்பாட்டை எடுத்து வைப்பாக நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா நாடார்களுடைய அரசியல் எப்படி சார்? நாடார்கள் விஷயத்துல மனோஜ் பாண்டியன் கிறிஸ்தவ நாடார். நாடார்கள் விஷயத்துல கிரகாம்பல் இந்து நாடாருக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்கிறாப்புல. கன்னியாகுமரி, நாகர்கோவில், ராதாபுரம் போன்ற தொகுதிகளில் இந்து நாடார்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். அப்பா வாத்தியார் நம்மகிட்ட நண்பு பழகக்கூடியவர், அவர் நான் குறைச்சி சொல்ல வரல. அவர் பாளையங்கோட்டை போன்ற இடத்துல கூட அவர் நிற்கலாம். இங்கே ராதாபுரத்திலும் அவருக்கு செல்வாக்கு இல்லை நான் சொல்ல வரல. பட் இந்த பகுதிகளில் இந்து நாடார்கள் மோடி பிரதமர்னு ஏற்றுக்கொண்டவங்க ஸ்டாலினை சட்டமன்றத்துக்குள்ள முதல்வராக இந்து நாடார்கள் ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு இந்த மாதிரிப்பட்ட தொகுதிகளில் இந்து நாடார்களுக்கு கன்னியாகுமரி, நாகர்கோவில், ராதாபுரம் போன்ற தொகுதிகளில் ஸ்டாலின் கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுத்தா மோடி பிரதமரின் வாக்களித்த இந்த நாடார்கள் 29 வேணா மோடி பிரதமரின் வாக்களிப்பாங்க. 2026 மு.க. ஸ்டாலின் முதல்வர்னு வாக்களிக்கிறதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது இந்து நாடார்கள் நெல்லை மாவட்டம், ராமநாதபுரம், மதுரை எல்லா இடத்துலையுமே இந்து நாடார்கள் மத்தியில் எடப்பாடியை ஏற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இந்து நாடார்கள் தான் கஸ்டடியன் ஆஃப் இந்து ரிலிஜியன். ஐயா தாண்டிங்க நாடார் தான் மண்டைக்காடு கலவரத்தோட மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட கடல்ல போய் குளிக்கன்னு இதுக்கு காவல்துறை பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு போலீஸு, நீங்கள்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர்னு ஐயா கிட்ட, ஐயா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நேருக்கு நேர் சவால் விட்டு உங்கள் போலீஸை போக சொல்லுங்க, அந்த மாவட்டத்தில் யார் மிஞ்சிராங்கன்னு பார்த்துடலான்னு சவால் விட்டுற ஐயா தாண்டிங்க நாடார், தெய்வ திருமகன், சான்றோர்கள் சத்திரியர், பயமறியா பச்சை தமிழர் ஐயா தாண்டிங்க நாடார் அவர்கள் அந்த சவாலை இந்துக்களின் காவலராட்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட அந்த சவாலை விட்டாரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் அந்த சவாலோட அந்த நேர்மையையும் அதோட நியாயத்தையும் உணர்ந்த அவர்கள் முன்னாள் எம்பி எனக்கு நேருக்கு நேர் சவால் விட்டார்னு சட்டசபையிலே ஒரு பெருந்தரை மிக்க மகத்தான மாமனிதராட்டு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சட்டசபையில் அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. மேலும் 2வது இந்து முன்னணி மாநாட்டில் ஐயா தாண்டிங்க நாடார் தான் அறிக்கை வெளியிட்டாரு. அனைத்து அனுமதிகளும் தந்து விட்டு திருச்செந்தூரில் வெற்றி பெறுவதற்காக, கிறிஸ்தவர்கள் ஓட்டை கன்சால்டேட் பண்ணுவதற்காக எம்ஜிஆர் பண்றது இந்துக்களுக்கு விடப்பட்ட சவால். அனைத்து தடைகளையும் மீறி இந்துக்கள் திரள்வார்கள் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். ஏற்கனவே இந்து முன்னணி முடிவு செய்திருக்கேன்னு தான் அறிக்கை இருந்தது. அப்புறம் நாம போய் சில விஷயங்கள் வரும்போது நான் முடிவு செய்திருக்கேன்னு அந்த அறிக்கை வார்த்தையை மாத்தினார் ஐயா. அப்போ ராமகோபாலன்ஜி இதுதான் சரியான வார்த்தை, ஐயா பேரை சொன்னாதான் கூட்டம் திரண்டு வரும்னு வீர துறவி ஐயா ராமகோபாலன்ஜி ஐயா தாண்டிங்க நாடார் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அந்த அறிக்கை. இப்பவும் அந்த அறிக்கையை ஆர்ச்சியூஸ்ல பார்க்கலாம். அந்த அறிக்கை வெளியிட்டதும் தடையை மீறி பெரிய அளவுக்கு இந்துக்கள் திரண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாவட்ட அரசியலுக்குள்ள இந்து நாடார்கள் கஸ்டடியன் ஆஃப் இந்து ரிலிஜியன்ஸாக திரண்டாங்க. திரண்டு வந்ததில் ஒரு 80% இந்துக்கள்ல இந்து நாடார்கள் தான். கிறிஸ்தவ சமுதாயம் திரண்டாங்க. மற்ற இந்துக்களும் நாயர் மற்றவங்கள்லாம் குறிப்பிடத்தக்க அளவு திரண்டாலும் கூட பெருமளவு திரண்டது இந்து நாடார்கள் தான். பெருமளவு அதில் திரண்டு வந்தாங்க. அதில் கஸ்டடி ஆஃப் இந்து ரிலிஜியன்னா இந்து நாடார்கள்னே கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெற்றியோ தோல்வியோ பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பின்னாடி நின்று வாக்களிக்கக்கூடியவங்க மக்களவைன்னா இந்து நாடார்கள். இப்போ பாரத ரத்னா இது தமிழக பாஜக கேரள எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், RSS விஜய் விழாவில் RSS அமைப்பால் மகாராஷ்டிராவில் நாக்பூரில் பாராட்டப்பட்டவர். அவருக்கு இந்துக்களின் காவலராட்டு, இந்துக்களின் ஒரு தந்தையாட்டு, இந்துக்களின் நலனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்படுத்தவருக்கு பாரத ரத்னா தமிழக பாஜக சிபாரிசு பண்ணலைங்கிற ஒரு வருத்தம் நாடார்கள் மத்தியில், மற்ற இந்துக்கள் மத்தியிலும், கிறிஸ்துவ சமூகத்தினர் மத்தியிலும் இருக்குது. இந்த சூழ்நிலையில தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நாடார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு இந்த நாடார்கள் வாக்கு கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே அந்த தொகுதிகளை தெளிவாக சொல்லிட்டேன். என்ன செய்ய போகிறார் தமிழக முதல்வர் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார், தற்கால அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை முன்வைத்து அது எல்லாத்தையுமே மிக தெளிவாக பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் சார்.